முதலமைச்சர் விஜயின் ஒரு மாத ஆட்சி எப்படி, என்னென்ன நிறைகள் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது, இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜயோட ஆட்சிக்கு இன்றுடன் ஒரு மாதம் ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத குழந்தையாக விஜயோட ஆட்சி இப்போ இருக்குது. இந்த ஒரு மாதம் என்பது ஒரு பெரிய காலம்லாம் கிடையாது, ஒரு பெரிய டியூரேஷன்லாம் கிடையாது. ஆனால் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமான காலம் அப்படின்னு மட்டும் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது விஜயோட இந்த ஒரு மாத கால ஆட்சி எப்படி இருந்தது, நிறைகள் என்ன, குறைகள் என்ன, இதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல விஜயோட இந்த ஒரு மாத ஆட்சியில் என்னென்ன நிறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். சிஎம் விஜயோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் அப்படிங்கிறதுனால மக்கள் எதிர்பார்ப்பு சாதாரணமாக இல்லை. அந்த எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் ஆரம்ப கட்டத்திலேயே சஸ்டெயின் பண்ணி வருகிறார் அப்படின்னு விஜயோட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்து நிர்வாக ரீதியாக சில வேகமான நடவடிக்கைகளை விஜய் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அமைச்சர்கள், அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகிகள் இவர்களோடு ரிவ்யூ மீட்டிங் நடத்துவது, ஃபீல்டு விசிட் அதிகரிக்க செய்வது போன்ற விஷயங்களில் மாவட்ட நிர்வாகம் ஆகியவற்றோடு தொடர்ந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துவது, சப்போர்ட்டர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். விஜய் பொதுமக்களுடைய கருத்துக்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்துகிறார். அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சில முயற்சிகளை எடுக்கிறார் அப்படின்னு பாராட்டுகளும் சிலர் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, விஜய் முதலமைச்சர் பதவியேற்ற அந்த மே மாதத்தில் மட்டுமே இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனேயே 717 மதுக்கடைகளை மூடினது, விவசாயிகளுக்கு 20 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தது, விவசாயிகளுக்கு 50,000 வரை பயிர்க்கடன் கொடுத்தது, சிங்கப்பெண் அதிரடிப்படை நாளைக்கு தொடங்கப்பட இருக்குது, பருத்திக்கு 11% இறக்குமதி வரியில் தள்ளுபடி செஞ்சது, ஆழம் அதிகம் உள்ள கல்குவாரிகளுக்கு தடை விதித்தது, கோவில், மருத்துவம், ரேஷன் போன்றவற்றில் ஊழலை கண்டுபிடித்து அதிரடியான சில நடவடிக்கைகள் எடுத்தது, 1000 ரூபாய் மகளிர் தொகை கொடுத்தது. அதாவது 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் மேபி அது நடைமுறைக்கு வரலாம். பழைய ஆட்சியில் வழங்கப்பட்டது போலவே, திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது போலவே 1000 ரூபாய் மகளிர் தொகை அப்படியே கண்டினியூ செய்யப்படுது. சுவையும் தரமும் உள்ள அம்மா உணவகங்களை மீட்டு உருவாக்கம் செஞ்சது. அதாவது சில இடங்களில் சில வசதி குறைபாடுகள் இருந்தது, சில இடங்களில் ரொம்ப டம்மியாக தான் இருந்ததெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்து சீரமைத்து தரமான முறையில் அம்மா உணவுகள் வழங்கின விஷயங்கள். அதே போல் சில தொகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், தண்ணீர் மற்றும் பேருந்து விஷயங்கள், அந்த கட்டமைப்பை சரி பண்ண விஷயங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான பாராட்டுகள் விஜயோட முதல் ஒரு மாத ஆட்சியில் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம நிறைகளை பார்க்கும் பொழுது சில குறைகளும் இருக்கிறத நம்மளால் தவிர்க்க முடியலை. அந்த குறைகளை நம்ம பட்டியல் போட்டுடலாம். முதல் விஷயமே பெரிய விஷயமா இருக்கும், அதுவும் கிரிட்டிசிசமாக இருக்குது. என்ன அப்படின்னா வாக்குறுதி வேகம் செயல்பாட்டு வேகமாக மாறி இருக்குதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. தேர்தல் களத்தில் கூறப்பட்ட பல பெரிய அறிவிப்புகள் குறித்து மக்கள் எப்போது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் கூட அந்த 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னீங்களே, இப்போ தான் விலைவாசிலாம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது, இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம், தயவு செஞ்சு அந்த 6 சிலிண்டரை இப்போவே கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 2500 ரூபா மகளிர் தொகை உடனே கொடுங்க அப்படின்னு இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் ஒரு கட்டம் கட்டி ஒரு ஆர்டிக்கல் பெரிய அளவில் பொதுமக்களுடைய இல்லத்தரசிகளோட கருத்துக்களோட அந்த ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல் எங்கே பார்த்தாலுமே மிக கடுமையான மின்வெட்டு இருக்குது. சென்னை முதல் திருவாரூர் வரை அப்படின்லாம் அன்றைக்கி நிறைய சேனல்ஸில் ஹெட்லைன்ஸே போட்டாங்க. அவ்வளோ தூரம் நிறைய மின்வெட்டுகள் இருக்குது. 97,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த தாவேகா எம்எல்ஏ தொகுதியில் இவ்வளோ பெரிய ஒரு அவலமா அப்படின்னு சில தொகுதியெல்லாம் குறிப்பிட்டே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. எம்எல்ஏ ஃபீல்டுக்கு வந்தும் பொதுமக்களை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியுமே அந்த எம்எல்ஏக்கள்னால பொதுமக்களை சமாதானப்படுத்த முடியல. அவ்வளோ தூரம் மின்வெட்டு பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி மக்கள்லாம் பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் மின்வெட்டு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க.
குறிப்பாக சென்னையிலே எவ்வளோ தூரம் மின்வெட்டு இருக்குது அப்படின்னா கிராமப்புறங்களில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து வரக்கூடிய நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பக்கூடிய செய்திகள்லாம் தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனை, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மக்களுடைய போராட்டம். அதே போல் குறிப்பிட்ட சில இடங்களில் குடிதண்ணீர் வசதி இல்லை, எங்களுக்கு தண்ணி முறையாக வரல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் முன்னெடுத்து நிறைய இடங்களில் போராடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு அதிகாரிகள்லாம் போலீஸாரெல்லாம் மக்களை சமாதானப்படுத்தவே போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான குறைபாடுகள் இந்த ஒரு மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக அட்ரஸ் பண்ணுறேன். அடுத்த முக்கியமான குறைபாடு என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர். புதிய அரசு அப்படிங்கிறதுனால பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. மத்திய அரசு தொடர்பான சவால்கள், மேகதாது பிரச்சனை, மொழிக் கொள்கை, கல்வி திட்டங்கள் போன்ற விஷயங்களில் மக்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய் இது எந்த பிரச்சனையும் குறித்தும் வாய் பேசாமல், வாய் திறக்காமல் இருப்பது ஒரு விதமான அதிருப்தியை அது உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தாவேகா கட்சியினருடைய குறிப்பிட்ட சில பேருடைய செயல்பாடு, சில இடங்களில் நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், சில அமைச்சர்கள், இவர்கள் குறித்து எழக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் அரசோட இமேஜை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக பாதிக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, நான் என்ன சாப்பிட்லன்னு சொன்னேன் அமைச்சருடைய அந்த டயலாகாக இருக்கட்டும், முறுக்கு பாக்கெட்டை எடுத்துட்டு முறுக்கு இந்த அதாவது கெட்டு போகிறதுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குல்ல, இந்த முறுக்கை என்னைக்கு தயாரித்தாங்க, அந்த டேட் ஏன் இல்லை அப்படின்னு வியாபாரிகள்கிட்ட கடினம் காட்டின விஷயங்கள், இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகலாம். அதே மாதிரி விஜயோட முக்கியமான ஃப்ரெண்டு தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவங்கக்கிட்ட கச்சத்தீவு பற்றி பேசும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், மேகதாது விஷயத்தில் சொல்லும்பொழுது இப்போ கருத்து சொல்ல முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள், இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இல்லாமல் எல்லாமே தலைவர் பார்த்துப்பான், எல்லாமே மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் பொதுவாக திமுகவை அட்டாக் பண்ணுறதுலே குறியாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். சில அரசு மருத்துவமனைகளில் போயிட்டு தாவேகா நிர்வாகிகள் இருப்பாங்களே, வட்ட செயலாளர், சதுர செயலாளர் அப்படி இருப்பாங்களே, அவங்களாம் ஒரு 10-20 பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஆய்வு பண்ணுறேன், அரசு ஹாஸ்பிட்டல் ஆய்வு பண்ணுறேன், இது சரியில்லை அது சரியில்லை டாக்டரை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. பேசிக்காக அந்த தாவேகா பெண் நிர்வாகிக்கு ஒரு நர்ஸாக இருக்காங்க. ஆக்சுவலி விஜயோட ஆட்சியில் விஜயோட அரசின் கீழ் செயல்படக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லை அப்படின்னு அந்த தாவேகா பெண் நிர்வாகி சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சில இடங்களில் தாவேகா தொண்டர்களே போராட்டம் நடத்துகிறாங்க. என்னன்னா, தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படக்கூடிய சில ஒயின் ஷாப்பை உடனடியாக இழுத்து முடுங்க, மக்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு விஜயோட ஆட்சிக்கு எதிராகவே தாவேகா தொண்டர்கள் போராட்டம் நடத்தின சில காட்சிகளே நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இது விஜயோட ஆட்சிங்கிறதே அவங்க புரிதல் அவங்களுக்கு இல்லையா, அல்லது எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணும், அல்லது எப்படி அந்த ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ண வைக்கணுங்கிற ஒரு ஐடியாலஜி இல்லையா அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறில் விஜய்க்கு எதிராகவே அந்த தொண்டர்கள் இருக்காங்களோ, செயல்படுறாங்களோ, ஒரு புரிதலே இல்லாமல் இருக்காங்களோங்கிற சில குழப்பமான கேள்விகளையும் அது எழுப்பியிருக்கு. அமைச்சர் அப்படிங்கிற பேரில் சில அதிரடியான நடவடிக்கைகள் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சில வகையில் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முக்கியமான விஷயங்களையும் அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தாவேகாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சரோட செயல்பாடு காரணமாக மக்கள் தங்களுடைய அமைதி தன்மையை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. சில பேர் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த புலம்புல பெருசாக இல்லாட்டியும் கூட புலம்பல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. மக்களுடைய அமைதி கொஞ்சம் குலைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதும் யதார்த்தமாக இருக்குது. மக்கள் அமைதி குலைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இது பதில் மிக்சடாக இருக்குது. இப்போ தான் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதத்தில் எப்படிங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் கேட்குறாங்க. இன்னும் சிலர் ஆரம்பத்தில் சில ஆரம்ப கால சிக்னல் ரொம்ப முக்கியம், அதை விஜய் தவற விட்டுட்டாரோ, கோட்டை விட்டுட்டாரோ அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் விஜயோட ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சு, விஜயோட அந்த ஒருத்தன் கல்யாணம் பண்ணும் பொழுது ஆசை 60 நாள் மோகன் 30 நாள் சொல்கிற மாதிரி விஜய் முதலமைச்சர் ஆகிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு மாதம் தான் ஹனிமூன் பீரியட் அப்படிம்பாங்க, அல்லது 3 மாதம் வரைக்கும் நம்ம சொல்லலாம். பட் எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் சிஎம்மாக அந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது டிபேட்டபுளான ஒரு விஷயமா இப்போ உருமாறி இருக்குது. முடிவாக
ஒரு மாத ஆட்சியை வச்சு முழுசாக நம்மளால் மதிப்பெண் போட முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் சில கேள்விகள் இப்போவே எழுப்பப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளை தவிர்க்கும் விதமாக நடந்திருக்கலாம், ஆட்சி நடந்திருக்கலாம் அப்படின்னு முன்வைக்கிறோம். மாற்றம் தருகிறதா? வாக்குறுதிகள் நிறைவேறுமா? மக்கள் எதிர்பார்ப்பை மெயின்டைன் பண்ண முடியுமா? புதிய அரசியல் மாடல் வெற்றி பெறுமா? முதலமைச்சராக விஜயோட ஒரு மாத செயல்பாடு இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். எழுந்துட்டேன் வரேன் அப்படின்னு அஜித் சார் சொல்கிற மாதிரி தான் இந்த ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படிங்கிறான கேள்விக்கு என்ன கரெக்டான அக்யூரேட்டான பதில் என்ன அப்படின்னா, விஜயோட ஆதரவாளர்களுக்கு விஜய்னாலே எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையை தந்திருக்கு இந்த ஆட்சி, இந்த ஒரு மாத ஆட்சி. ஆனால் அரசியல் விமர்சகர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலை அதிகமாக உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு கேள்விகளை முக்கியமாக எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மக்களை காத்திருக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க? என்ன நினைக்கிறீங்க? விஜயோட ஒரு மாத ஆட்சிக்கு 10ல் எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.